பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம், அதிலிருந்து சில வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதுமாயிருக்கிறது. ஆமென். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்ச சிந்தனை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துல ஜெயிக்கிறோம், மாம்சபூர்வமாக தான் எல்லாம் நடப்பிக்கிறோம். ஆனா அது ஆவியானவர் துக்கப்படுத்துதா? பரிசுத்த ஆவியானவர், ஆவினா என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட இருக்கிற உறவை நம்மளை இன்னும் நெருங்கி வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரை இன்னும் அறிய பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் நம்ம தவறான வழியில செல்லும் போது ஆவியானவர் உணர்த்தி நடத்துவார். அததான் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியவைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மாம்சம் பலவீனமானது. மாம்சத்துல நம்ம மேற்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் ஆவியினால முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவாரு. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள என்ன பண்ணணும்? அதுதான் இந்த உலகத்துல பவுல் அழகா சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாவற்றும் எனக்கு தகுதியாய் இராது. பவுல் அழகா சொல்லியிருப்பாரு. நாமளும் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தணும். அதுவே மாம்சமான எல்லாவற்றையும், மாம்ச சிந்தனை எல்லாவற்றையும், அது தேவனுக்கு பகையா இருக்கிறது. மாம்சம் இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க மாம்சம், நம்மளோட பிளஷ், நம்மளோட சிந்தனை, மாம்ச சிந்தனை. மாம்ச சிந்தனைன்னா எப்படி சொல்ல? இந்த வழி தவறான வழி என்பதை உணர்த்தி நடத்துறது ஆவியானவர். மாம்ச சிந்தனை மேற்கொள்ள இந்த நியாயப்பிரமாணத்தின்படி, இந்த நியாயப்பிரமாணத்தையும் மீறுறது இந்த மாம்ச சிந்தனை. அந்த மாம்ச சிந்தனையை இன்னைக்கு விடுவோம். ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து என்ன எப்படி நடக்கணும் என்பதை போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று காணப்பட பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை தவறா எதுவும் பேசாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவரோட பூரணத்தால், இயேசுவோட அன்புல பூர்ணமாய் நிரப்ப பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த நாளிலும் நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்கள் நல்ல பிதாவே, இயேசுப்பா, இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினீர். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக நன்றி. இயேசுப்பா, வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்துங்க தகப்பனே. இசப்பா, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்காமல் இசப்பா இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் என்னென்ன செய்யணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி நடத்துவீராக. இசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை கைட் பண்ணுங்கப்பா. இசப்பா, மாம்ச சிந்தனை வேண்டாம் தகப்பனே. இசப்பா, பூமிக்குரியவைகளை அல்ல, பரத்துக்குரியதை நாடுங்கள் என்று சொன்ன தேவனே. இசப்பா, பரத்திலிருந்து இசப்பா நாங்கள் இங்க தனியா இருக்க கூடாது என்பதற்காக இசப்பா, ஆவியானவர் எங்களுக்கு தேற்றளவாளனாய் நீர் கொடுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு நிரம்ப ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களை கைட் பண்ண கிருபை செய்யுங்க. இசப்பா, நாங்கள் துவண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்க்கிற எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஹேவ் a blessed day.